அதாண்டி தெரியும். 1848க்கும் 108க்கும் என்ன சம்பந்தம்? நீ சொன்ன நல்லா இருக்கு. 1848 என்ன சரக்கு? சரி, நான் அவர் பாட்டிலே நான் பதில் சொல்றேன். நம்ம புராணத்துக்கு 1848. ஏன் 1848? 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சா 48 வயசுல முடிஞ்சிடும். அதனால 1848. அதை கேட்க சாமி. 48ஓட என்ன சேர்த்தா 120 நாங்க நிற்கிறாங்க சாமி. சும்மா எல்லாருக்குமே வண்டி பேசுது. எங்கிருக்கா பேசுன்னு எனக்கு தெரியல. என்னமாமா பேசுது. அது கொஞ்சம் நேரம் பிரச்சாரம் பிரச்சனை இல்லை. சுவாமிக்கு வாங்க. 48ஓட எதை சேர்த்தா 120 கேட்டேன். ஆரம்பத்தில் நான் சொல்லியா, நாராயணமா 45,000 ரூபாய். ஆமா, அது கிடைக்கிறது ஒரு 145 ரூபாய் இல்லையா? ஆமா, 145. அவரா பேசுறாரு, எல்லாம் மதுரைவரையும் தெரியும். நெப்போலியன் தெரியாது. ஆமா, நெப்போலியன் கிடைக்கிறது இல்லையோ, கல்யாணம் கிடைக்கிறா. நாலாம் வயசு கைவரம் எல்லாமே மூதான சீடான இதெல்லாம் மனிதனுக்கு தேவை. வாழ்க்கையில நிதானம். இந்த நிதானம் என்பது மனிதனுக்கு எப்ப வரணும்? தன் நிலை உணர்வுறது நிதானம். அதான உண்மை. நான் ஏன் கேட்கிறேன்னா, வாய் வந்து தெய்வம் ஒரு அடங்காப்பிடாரி மனைவி ஒருக்கிறார். அடங்காப்பிடாரி ஒரு மனைவி ஒருக்கிறார். இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த அடங்காப்பிடாரி மனைவி என்னன்னா கட்டணம் கூட மதிக்கிறது கிடையாது. கட்டணம் பாருங்க, கல்யாணத்துறைக்கு சோறு போட்டு கல்யாணத்துறைக்கு சோறு போட்டது. மற்ற நாட்கள் பாருங்க வெறும் கம்பம் கூட கேட்கணும். அதே வந்து வீட்டுக்கு எயிட்டாவது ஒரு செதுக்கி என்ன வேண்டும்? அது பேரு நாராயணன். இந்த நாராயண மகன் வச்சுட்டு கட்டணத்துக்கு கம்பங்குழு வேப்பக்குழு எயிட்டவுக்கு நாராயணனுக்கு பொன்னி அடிக்கிற சோறு கெடாக்கறி நாட்டு கோழி இப்படிமா அடிச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, கட்டணம் தோட்டத்துக்கு போக எயிட்டவுக்கு நாராயணன் வீட்டுக்குள்ள வர, கட்டணம் தோட்டத்துக்கு போக நாராயணன் வெளியில வர. ஒரு நாள் பாருங்க, கட்டணம் தோட்டத்துக்கு போகும்போது பாருங்க மழை பெய்யுது. ஆனா மழை பெய்யுதே, இதுக்கு மேல நம்ம தோட்டத்துக்கு போக வீட்டுக்கு போக வீட்டுக்கு கதவை போய் தட்டிருக்காங்க. எயிட்டவுக்கு நாராயணன் வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். சரி, அப்பதான் பார்த்தேன், யாரோ கதவை தட்டுறாங்க, நான் மாட்டிக்கிற போறேனே. அப்பதான் அடங்காப்பிடாரி மனைவி சொன்னாலா, நீ பயப்படாத, வந்தவன் என் புரிச்சுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அந்த கோலை நெத்தி மேல பரன் இருக்கு, மேல பரன்ல போய் ஒழிச்சுக்கிறான்னு சொல்லி. சரி, இப்ப சொல்ல கட்டி கூட இன்னொரு மேல பரன்ல போய் ஒழிச்சுக்கிறேன். வீட்டுக்கு வந்து புரிச்சுக்கிறானா, அம்மா பசிக்குது, எனக்கு சாப்பிட கொடுமான்னு சொல்லி கேட்டேன். உடனே ஒரு நாள் எப்பவும் போல கம்பங்குழு கேப்பங்குழு உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சரி, இருக்கிற ஒரு நான் புரிச்சுக்கிறேன். உடனே பார்த்தா நாராயணன் சாப்பிட்ட பாத்திரத்தை பதட்டத்துல கழுவி கழுவாம அடமுறையா கழுவி கட்டண உசனுக்கு கூட கரைச்சு வைக்க இவன் கூடத்தான் குடிச்சான். குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியா வந்து நாராயணன் சாப்பிட்ட சோத்து பறக்கல, ஒரே ஒரு சோத்து பறக்க மட்டும் அப்படி அந்த கூட கடைசி அப்படி சேர்ந்து வந்துச்சான். அப்படி இவன் சோத்து அன்னைக்கு பார்த்தது கல்யாணம் அன்னைக்கு சோத்தவே பார்த்ததுலே. அப்பதான் சோத்து பறக்க அப்படி எடுத்து பார்த்து சொன்னானா, ஆனா நாராயணா அவங்க நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் நாராயணான்னு சொல்ல நாராயண அந்த பாட்டுக்கு உடனே சொன்னானே, நானா வர நேரம் கொண்டாடி சுத்திட்டாங்க வீட்டுக்கு. அப்ப என்ன வேணும்? அப்ப கொண்டாடி சொல்லி நாராயணன் வந்திருக்கிறீங்க சொல்லுவாங்க. சரி சாமி, இந்த நாடகத்துடைய கதாநாயகன் யாரு? இந்த நாடகத்துடைய கதாநாயகன் யாரு? அதான் எம்பெருமான் முருகப்பெருமான் கலியுக கடவுள். முருகப்பெருமான் பள்ளியில என்ன குழந்தை வைக்கிறார்? ஆக ஆண்டியாக இருந்து கொண்டு அடியாக இருக்கிற வேண்டியதை அடிக்கிறார். ஆண்டி குழந்தை அடிக்கிற முருகப்பெருமான் என்ன உடைய இருப்பார்? கோவணத்துக்கு மறுபெயர் கௌபிகம். கௌவனத்துக்கு மறுபெயர் கௌவனத்துக்கு மறுபெயர் கௌபிகம். இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? நீங்க என்ன பேர் சொன்னீங்க? கௌபிகம். அந்த கோவணனே கௌபிகம் இல்ல, இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? தண்டுதான். எங்கடா படிச்சதா? நான் கம்பூஜ்ல படிச்சேன். சரிங்க சாமி, இன்னொரு சிறிய கேள்வி. பழனி முருகனுக்கு எத்தனை மைல்? பழனி முருகனுக்கு எத்தனை மைல்? பழனியில இருக்க முருகனுக்கு ஒரு மைல். ஒரு மைல். ஆமா, படிச்சீங்களா படிக்கலையா? என்ன நேரம் நல்லா பேசிய ஒரு ஏழு இருந்தாங்க. பழனியில இருக்க முருகனுக்கு ஒரு மைல் உலகத்துக்கே தெரியுமே. நான் சொல்றேன் ஒரு மைல் இல்ல. அப்புறம் நான் சொல்றேன் சாமி, அப்புறம் எத்தனை மைல்? 350 மைல். இங்க இருந்து மதுரைக்கு 50 மைல், அங்கிருந்து திண்டுக்கல்லுக்கு 200 மைல், அங்கிருந்து பழனி முருகன் கோயில் சாமியை போய் பார்க்கறதோட சேர்த்து மொத்தம் 350 மைல். நான் வாகன மயில எதை தூரத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு அறிவாளி பேசுறேன்.
தெரியுதானே ஒரு சின்ன கேள்வி பெண்கள் 2 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. அது 2 அக்கா இருந்துச்சு கிளம்பி வச்சு ஒரு சிறிய கேள்வி பெண்கள் வச்சு பெண்கள் ஆஞ்சநேயர் படப்பட்ட மாலையும் விநாயகர் படப்பட்ட மாலையும் பெண்கள் அறிய மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? காரணம் அவங்க 2 பேருமே நைசிய பிரம்மச்சாரி. ஓ அப்படி என்றால் நைசிய பிரம்மச்சாரி பிறவியே ராமனுக்காக என்றார். 2 பேரும் இப்பிறவியே ராமனுக்காக என்றார். விநாயகர் பெருமான் என்ன சித்தி முத்தி வல்லமை என்று சொல்லக்கூடிய மனைவியை திருமணம் முடிச்சிருந்தாலும் அவர் இன்னும் ஆற்றமுறை உலகத்தில் தன்னுடைய தாயத்தோட ஒரு தாயத்தோட ஒரு பெண் வேண்டும் என்று வேண்டும் என்பதுதான் ஆட்டங்கள் இல்ல. நீ கேட்க பதில் இல்ல. பதில் ஒன்று இருக்கு. சொல்லுங்க. பதில் இருக்கு. என்ன? ஏன் விநாயகர் பெருமான் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன் கல்யாணம் அவருக்கு? பெண்கள் மாலை போடுவா பாத்தீங்களா? பெண்கள் வந்து ஒரு கோழி மாலை போடுறாங்கன்னா மாலை எங்க போடுவாங்க? கழுத்துல. கழுத்துல போடுற மாலை எங்க தொங்கும்? நெஞ்சில தொங்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்ணு பிள்ளையார் பாலை கொடுத்தாரு கேள்விப்பட்டீங்களா? ஆமா. பெண்கள் மாலை எங்க போடுவாங்க? கழுத்துல. போடுற மாலை எங்க தொங்கும்? நெஞ்சில. கண்ணு பிள்ளையார பாலை குடிச்சாரு காலத்துல தூர பிள்ளையார் பாலை குடிக்க வச்சா என்ன ஆகுது? எதோட ஆசிரியப்படப்பட்ட மாலை எங்க போடல. ராமனுக்கு ராவனுக்கு சண்டை. ராவணமே இந்திரத்திட்டு போட்டு வந்து லட்சுமணி பூசிருந்தார். அவரை காப்பாற்ற சஞ்சீவனி மூலிகை வேணும். அதை எடுத்துட்டு ஆஞ்சநேயர் போறாரு. அங்க போய் பார்த்தா எல்லா மூலிகையும் ஒரே மாதிரி தெரியுது. உடனே அதிக கையை கொடுத்து அத்தனை மலையை தூக்கிட்டாரு ஆஞ்சநேயர். மாலை எங்க இருக்கும்? நெஞ்சில இருக்கும். அத்தனை மலையில கருத்து தூக்கணும். இது 2 டேமேஜ் கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சொன்னாலும் என்னப்பா ஐயா சொல்லுப்பா என்னப்பா சொன்னதே சொல்றோம் சட்டமா தான் சொல்லி தொலைங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுவாமி சுவாமி இங்கே ஆரம்பித்த அன்பு மாமா செய்யாமல் வச்சிருந்த ராமதாசனுடைய ஆலை காணவில்லை. இங்கே மிருகவாசி அன்பு மைத்துனர் ஜெயராஜனுடைய ஆலை காணவில்லை. இங்கே ஆரம்பித்த அன்னராஜனுடைய ஆலை காணவில்லை. எங்க இருக்காங்க ஆளுகளை காணவில்லை. கண்டுபிடித்த மாதிரி முடியும். ஏன் எனக்கு தெரியல. சரி உங்க அப்பா எங்க அப்பா பிரம்மா. பிரம்மா உங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறார்? படைக்கிறார். என்ன 7 உலகத்துல 24 ஜீவராசி படைக்கிறாங்க. எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பா. மண்ணை படிச்சது எங்க அப்பா. மரத்தை படிச்சது எங்க அப்பா. வானத்தை படிச்சது எங்க அப்பா. குஞ்ச படிச்சது எங்க அப்பா. குஞ்ச படிச்சது எங்க அப்பா. நாயை படிச்சது எங்க அப்பா. நாய் படம் பிடிக்கிறான்னா எங்க அப்பா தான். நாயை படம் விட்டு வைக்கல. கல்லடிக்காரனா எங்க அப்பா. கல்லப்புற குட்டிக்கு கல்லப்புற குட்டிக்கு எங்க அப்பா தான். கல்ல குட்டிக்கு காலு அதை பத்தி உனக்கு என்ன? பன்னிக்காரனா எங்க அப்பா தான். பண்ணி பழத்து போட்டு அழைக்கிறாரனா எங்க அப்பா தான். எங்க அப்பா தான். பண்ணி விட்டுக்காரனா ஐயா இந்த பிரபஞ்சத்துல 84 ஜீவராசிகளும் இந்த உலகத்துல வருவதற்கு காரணம் எங்க அப்பா. ஒட்டத்தை படுத்தது 84 ஜீவராசி ஒட்டை தெரியுமா? எல்லாத்துமே எங்க அப்பா தான். ஒட்டை குட்டிக்கு ஆனா உண்மையை படுத்தது எங்க அப்பா தான். எங்க படுத்தது? ஆமா. அப்ப என்ன படுத்தது உங்க அப்பா? எங்க அப்பா என்ன பக்கத்து நாடகம் போயிட்டு கிடையாது. உனக்கு புரிய மாதிரி ஒரு தாய் நிலம் போட. ஏன்னா எனக்கு தான் சொந்த உதவி உலகத்தையும் சொந்த கொண்டாடி ஒரு மாதத்துல வைப்பேன். சொந்த கொண்டாட நிலத்துல பாருங்க ஒரு முகத்து தண்ணி வாய்க்கணும்னு வைப்பேன். எங்க அப்பேன். ஆனா எவருக்கும் தெரியாம விதைய போடுறது எங்க அப்பேன். உங்க அப்பேன். ஆக வெள்ளத்துக்கு உழைக்கிறது உங்க அப்பேன். நம்ம வெள்ளத்துல வெள்ளத்தை புடிச்சு போடுறது எங்க உங்க அப்பேன். ஆமா. ஓ அப்ப நான் முண்டமாந்தபுரத்துக்கு பிறந்திருக்கேன்னு சொல்றீங்க. ஐயா விண்டத்தை புடிச்சு போட்டுனாலும் முண்டமா பிறக்கணும். போகும்போது முண்டமா தான் போகணும். காரணம் என்ன? என்ன மனிதர் எப்படி வந்தாலும் அப்படியே தான் செல்லுங்க. அதனால பாருங்க 9 கோடிக்கு சொந்தக்காரர் யார்? பட்டினத்திலே செட்டியாராக வாழ்ந்தவர் பெத்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிட்டார். காலற்ற ஊசியும் கடவர வராது. காலற்ற ஊசியும் கடவர வராது. காலற்ற ஊசியும் என்னது? என்ன பார்த்த ஊசி இந்த ஊசியை கொண்ட உடஞ்சி வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னு அந்த ஊசியை உடனே சுடுகாடு வருவது எடுக்க முடியாது. ஏன் அப்படி காசு பணம் தலைவர் ஏற்கனவே 9 கோடி வச்சிருக்க இன்னமும் காசு பணத்துக்காக ஏன்னு கேட்டுட்டான். பெத்த பிள்ளைய அப்படி கேட்டான். இதுக்கு மேல இந்த காசு பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லி 6 வருடம் துறவரம் மேற்கொண்டான். துறவரம் பாருங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா இந்த ஜெகத்தையே அழித்து போகின்றார். மூத்தப்படவர் அதானே உண்மை. ஆக உன்னை சட்டி முப்புறத்தில் உன்னை சட்டி தென்னிலங்கையை அன்னை சட்டி அடி வைத்து நான் விட்டத்தில் மூழ்குவேன் பெத்த தாய்க்காக பச்சை பாலப்பட்டை எரிக்கார் சத்தினத்தார். அதுவும் தமிழ்நாட்டில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடி என்று வல்லரா அனம் வாடினே என்றார். அவருக்கு வந்தது தேவன் அப்படியே தமிழ்நாடு. ஆமா இப்ப நிறைஞ்ச வெள்ளாமைகளும் பிளாட்டுகள் மூன்றதும் அதுவும் நம்ம அதுவும் எங்க நம்ம தமிழ்நாட்டில். ஆமா அதான் உண்மை. ஹிந்திக்கார வாக்குகள் இருக்கிறதும் நிறைய நம்ம தமிழ்நாட்டில். சரியா? ஆக அப்படிப்பட்ட நிறைய பொருள் இருக்கு. ஊழியத்தில் பொருள் இருக்கு. உங்க பேர்? என் பேர் வீரதேவன். அப்படி என்ன வீரமான காரியம் ஒரு வீரத்தேவன்
இந்த காட்டில் புரிய உழைந்து கொண்டிருந்தது. என்ன காரணம்னா என் பேர் நாரதன் ஏன் பேர் வச்சிருக்காங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்ல. நாரா இருந்தாலும் நாரதன் கிழித்து சண்டை போட்டு விடுவதால் நாரதன் என்று பெயர். நான் என்றால் நாதம், தாய் என்றால் தாகம், தாய் என்றால் தாரம், இருள் என்றால் நீங்காரம். கன்னியபுத்த நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. அன்று நான் பிறந்த நாள் அந்த ஊர்ல மழை பெய்யுது. ஆமா, அதனால நாதம் என்றால் நீர், சரி என்றால் பிறப்பது, நாரதன் பெயர். நாரதன் பெயர் சரியா? நான் புரிய பிடிக்கும்போது எனக்கு வீரத்தேவன் என்ற பெயர். வீரத்தேவன். ஆமா, அப்படியா? ஆமா, வீரத்தேவன் என்ன பண்ணிருக்கீங்க? இங்க வந்து காவல் பார்த்துருக்கீங்க. காவல் எங்க பார்த்துருக்கீங்க? திணை எங்க வச்சிருக்கீங்க? நம்ம வேலுமலை காவல். ஆமா, எந்த நிலத்துல? நம்ம குறிஞ்சி குறிஞ்சி நிலம் என்பது பேர். ஓஹோ, மழையும் மழையை சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலம். ஆமா, நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க விளைச்சிருக்கீங்க எந்த நிலத்துல வச்சிருக்கீங்க? நம்ம மண்ணில் தான் வச்சிருக்கேன். அதுக்கே நான் சொல்றேன். ஏன் நிலம் பார்த்தீங்களா? ஆமா, நிலம் என்று சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா, நிலம். அதால குறிஞ்சிருங்களா? குறிஞ்சி நிலம் மழை மழை சார்ந்தது. ஆமா சரியா? அது பிரச்சனை இல்லை. ஆமா, நீ திணைய விளைச்சிருக்கு பார்த்தியா? ஆமா, அது எந்த நிலம்? சர்வே நஞ்சையா புஞ்சையா? நஞ்சையா புஞ்சா புஞ்சா நீரா நீரா என்ன சொல்றீங்க? கேட்டா நஞ்சனா. ஆமா, காவல்துறைக்கு நீதானே? ஆமா, தானே? ஆமா, அதனால உன்னை பார்த்து கேட்கிறேன். ஆமா, நீ திணை விளைச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அது நஞ்சையா புஞ்சையா? நஞ்சனா நஞ்சா புஞ்சனா புஞ்சா புஞ்சா போய் அவசர புஞ்சா கட்ட புஞ்சா நஞ்சா புஞ்சா தான் உங்க அவசர புஞ்சா பாரு புஞ்சா இது கேட்டா தப்பு. அடுத்த கேள்வி கேளு. சட்டம் போடுறது யாரு? எனக்கு சட்டம் போடுறது யாரு? சட்டம் போடுறது நாங்க. ஆளவன் என் தங்கை பேர் பள்ளி. கூட பிறந்தவங்களா? கூட பிறந்தவங்க. நாட்டில் கண்டெடுக்கல. பார்த்தது யாரு? நாங்க. தூக்குனது யாரு? நாங்க. தங்கச்சி தூக்கி பார்த்துருக்க. ஆமா, யாராலும் தூக்கி நிறையா பார்க்கணும். கேட்ட கேள்வி நம்புறது. ஆமா, தேவையில்லாம பேசுறது. சாப்பிட்டேன்னு சொல்லு. சரி, தங்கச்சியை பார்த்தது யாரு? நாங்க. தூக்குனது யாரு? நாங்க. தங்கச்சியை தூக்கி பார்த்துருக்கு. தூக்கி பார்த்துருக்கேன். தூக்கி பார்க்கல அந்த தூக்கி பார்த்தது இல்லையா? கீழே இருக்க பிள்ளை கூட தூக்கி பார்த்தது. அதான் நான் கேட்கிறேன். ஆமா, தங்கச்சியை தூக்கி பார்த்தியா? பார்த்தேன். இப்ப அடுத்த கேள்வி கேளுங்க. எத்தனை கேள்வி கேட்டீங்களா? கேளுங்க. அப்பா யாரு, என்ன யாரு, அது என்ன, இது என்னன்னு கேட்டீங்களா? எல்லாம் கேட்டேன். உன்னை பார்த்து ஒரே கேளுங்க. கதைகளுடைய சாரம்சத்துல ஒரு கேள்வி. கேளுங்க. சரியா? ஆமா, ஊர்ல நீங்க சொன்னீங்களா கேள்வி கேட்கிறீங்களா? கேளுங்க. கேட்கணுமா? வேற ஒண்ணு கிடையாது. காட்டுக்குள்ள குழந்தைய பார்த்தேன். பார்த்தது யாரு? நாங்க. தூக்குனது யாரு? நாங்க. நீங்க. ஆமா, நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். கேளுங்க. நீ எதை பார்த்தா பொம்பளை பிள்ளைன்னு எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு தெரியுது? அதை பார்த்தது. அதான் அதைத்தான் ஜாமி. இது என்னது? மூக்கு. இது என்னது? கண்ணு. இது என்னது? தலை. இது என்னது? கை. எல்லாம் சரியா தெரியும். ஆமா, நீ எதை பார்க்க? இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்குள்ள அதுக்கு பேர் வச்சுட்டா பிரச்சனை ஆகி வந்துருக்கியா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் அண்டை. இதுக்கு பேர் தொண்டை. அதுக்கு பேர் புரியாம பேசுறாங்க. குழந்தைய பார்த்த நீ. ஆமா, தூக்குனது நீ. ஆமா, தானே கேட்கிறேன். ஆமா, முதல் நஞ்சையா புஞ்சையான்னு கேட்டேன். ஆமா, உனக்கு இது தேவையான்னு கேட்டேன். தேவை புஞ்சா கேட்கிறேன். இப்படித்தாங்க கேட்கிறேன். அப்படியே அவசர புஞ்சா அங்க போக பெற்ற புஞ்சா ஊர்ல கேட்டிருக்கேன். கேளுங்க. எதை பார்த்து நீ பொம்பளை பிள்ளைன்னு கேட்டுருக்கேன்? தலையை பார்த்தேன். அப்போ தங்கச்சியே தலையில் இருக்கு. தொண்டையை தாயா தலையை பார்த்தேன். தொண்டையா? தொண்டை புறம் சென்று தொண்டன்றது எங்க இருக்கு? கால் இருக்கு. தொண்டை கழுத்துல இருக்கியா? கழுத்து இருந்தா இப்ப தொண்டை. இப்பதான் யாரும் எனக்கு தொண்டையை பிடிக்கும். தொண்டையை பிடிக்கும். அதே போல உனக்கு எனக்கு சண்டை வந்தா என்ன சொல்லுவேன்? எனக்கு சங்க கழிச்சிருவேன், அறுத்துருவேன். அப்ப நீங்க எதை பாத்தீங்க? ஐயா, நான் தொண்டையதான். டேய், இப்பதான் சொன்ன தொண்டன்றது உட்புறத்துல இருக்கிறது. ஆமா, உனக்கு எனக்கு சண்டை வந்தா என்ன சொல்லுவோம்?
இது ஊசிக்கு பிறந்த மாட்டேன். நீ வா, ஊசி விட்டு போறேன். வாப்பா. என் பேர் ஆமா, உங்க பேரு என்னோட என்னடா? நான் காவலுக்காக அடுத்து வந்து வெளியே பார்த்தாங்க. வெளியே இடத்துக்குரிய தலைமையம்மா நம்ம எதுக்கு ஞாபகம் வந்திருக்கேன். சுவாமி
ஆசீர்வாதம் போதும். நல்லது, போயிட்டு வா. சுவாமி, எனக்கு ஒரு சிறிய வேலை. என்ன ஒரு வர வேண்டும். என்ன வர உங்க 4 பேருக்கு சிறுசாக்கிட்டு எனக்கு பெருசாக்கிட்டு எதற்கு மனசு சார். உனக்கு என்ன வேணும் பிரச்சனை? எனக்கு ராஜமந்திரத்தினுடைய தம்பி 20 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். நான் 3:30 வரணும். ஆனா மணி 3:40 ஆச்சு. உங்களுக்கு 20 நிமிஷம் தம்பி டைம் தரேன். அதுக்குள்ள முடிச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு மேல நான் நின்றேன்னா காலைல என் வேலை கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு.